எதற்காக உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை இப்பொழுது நான் நடத்த வந்துள்ளேன்? பாபாவின் மீது நீ கொண்ட நம்பிக்கை காரணமா, இல்லை அன்பு அதிகமாக வைத்திருப்பது காரணமா, அல்லது பொறுமையாக காத்திருப்பது காரணமா? இதோ சொல்கின்றேன், கேட்டுக்கொள். நீ பாடுபட்டாலும் பலன் தராத முயற்சிகள் இருந்ததல்லவா? அதனால் வேதனை கொண்டாய் அல்லவா? உன் மனதில் மட்டுமே இருந்த ஆசைகள் வெளியில் நடந்தேறாதவைகளாக இருக்கின்றதல்லவா? நீ கனவு கண்டாலும் அது எட்ட முடியாத வாய்ப்புகளாகவே உன்னை அவதிக்கு உட்படுத்துகின்றதல்லவா? இதையெல்லாம் பார்த்து மனம் கரைந்து போய், என் அன்பு குழந்தையாகிய உனக்கு அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று அந்த பேரதிசயத்தை இப்பொழுது நான் நிகழ்த்தி காண்பிக்கப் போகின்றேன். நீ நினைத்தது எதுவுமே கடினமில்லை. அது நேரம் வராதது, அவ்வளவுதான். இப்பொழுது அந்த நேரத்தை நான் கொண்டு வந்து விட்டேன். புரிதலின் அருள் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் தாமதம் கூட நல்லதுதான். தடைகள் கூட பாதுகாக்கக்கூடியதுதான். இழப்புகள் கூட எதிர்காலத்திற்கான வெற்றிக்கான பாதைதான். இவையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டால், இந்த புரிதல் இருந்தால், வாழ்க்கையின் மீது இந்த பக்குவம் உனக்கு வந்துவிடும். எது நடந்தாலும் நன்மைக்கு என்கின்ற தைரியம் மனதிற்குள் பிறந்துவிடும். பேரதிசயத்தினுடைய பாதையை சொல்கின்றேன். நீ தயாராக இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்துகின்றேன். அது என்ன அந்த பேரதிசயம்? எதிர்பாராத சந்திப்பு மூலம் கிடைக்கக்கூடிய அத்தனை உதவிகளும். கடின பிரச்சனைக்கு கூட எளிமையான தீர்வு கிடைத்துவிடும். உன் கனவை விட பெரிய வாய்ப்புகளும், அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடிய யுக்திகளும் உனக்கு கிடைத்துவிடும். உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். அதற்கான சக்தி என்னுள் இருக்கின்றது. பொறுமையை கற்றுக்கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையின் திறவுகோலே அதுதான். நன்றியுணர்வை வைத்திருக்கின்றாய். வேறு என்ன வேண்டும்? நீ நலமாக வாழ்வதற்கு, பேரதிசயங்கள் நடப்பதற்கு இது போதும். இதோ உனக்கான நேரம் வந்து விட்டது. துன்பங்களை வரிசையாக பார்த்தாய், இனி இன்பங்களை வரிசையாக பார்ப்பாய். அமைதி எங்கே என்று வெளியில் தேடி தேடி திரிந்தாய். அது உன்னுள் இப்பொழுது தானாக பிறந்து உன்னுடைய மனதை அமைதிப்படுத்திவிடும். வழியின்றி நின்ற நேரத்தில் துணையை தேடினாய். யாராவது துணை வருவார்களா? நமக்கான விஷயங்கள் நல்லபடியாக நடந்து விடாதா என்று தேடினாய். அந்த தேடலாக நானே தோன்றி உனக்கான வழிகளை எல்லாம் காண்பித்தேன். பாபாவின் மீது நீ கொண்டிருந்த அந்த உறுதி ஒவ்வொரு நேரமும் உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றது. எப்பொழுது எல்லாம் என் கண் முன்னால் நீ வருகின்றாய் என்று சொல்லட்டுமா? மனமார பாபா என்று நீ அழைக்கும் முன்பு என் கண் முன்னால் வந்து நின்று விடுகின்றாய். நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே என்று உனக்கு ஆறுதல் கொடுத்து உன்னை தேற்றி விடுகின்றேன். இவ்வளவுதான வாழ்க்கை என்று நீ நினைக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை மாற்றங்களும் உனக்குள் ஏற்பட்டுவிடும். புரியாத விஷயத்தில் புரிதலும், தெளிவில்லாத விஷயத்தில் தெளிவையும் நான் உன் மதிக்கு கொடுப்பேன். தீராத பிரச்சனைக்கு தீர்வு விடியற் காலையில் உன் மதியில் தோன்றிவிடும். பாபாவுக்கு உடனே நன்றி தெரிவிப்பாய். இந்த தீர்வு இத்தனை நாள் நமக்கு தோன்றவில்லையே என்று நீயே உன்னை கடிந்தும் கொள்வாய். அந்த பாபாவினுடைய அருள்தான் நமக்கு இப்பொழுது தீர்வு கிடைத்திருக்கின்றது என்று எனக்கு நன்றியும் சொல்வாய். உறுதியான நம்பிக்கையும் அளவில்லாத பொறுமையும் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் விரைந்து முன்னேறிடலாம். இவை இரண்டு போதும் உன் வாழ்விற்கு. எல்லா பேரதிசயத்தையும் இப்பொழுது நான் அழகாக நடத்த வந்து விட்டேன். நல்லது நடக்கும்.